ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சர்வேஷ நமஸ்காரா. காஞ்சி தாத்தா யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் நமஸ்காரம். ராம் ராம். கஸ்டமைஸ்ட் மகாலபக்ஷ தர்ப்பணம் வீடியோ 2025 அது சம்மந்தமாக பேச போகிறோம். முதல்ல கஸ்டமைஸ்ட் மகாலபக்ஷ தர்ப்பணம் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி மகாலபக்ஷம் என்னைக்கெல்லாம் வருதுன்ற டேட்ஸ்லாம் பார்த்துடலாம். மகாலபக்ஷத்துக்கு முதல் நாள் சந்திர கிரகணம் வருது. 7/9/2025 சண்டே அன்னைக்கு சந்திர கிரகணம் இந்தியாவில். அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்து 8/9/2025 மண்டேலேருந்து 22/9/2025 மண்டே வரைக்கும் மகாலபக்ஷம். இதில் ஆவணி மாதம் ஆரம்பித்து மகாலபக்ஷம் புரட்டாசி மாதம் வரைக்கும் வருது. நடுவில் புரட்டாசி மாத பிறப்பு வருது. அது என்றைக்கு வருதுனாக்கா 17/9/2025 வெட்னஸ்டே அன்னைக்கு புரட்டாசி மாத பிறப்பு. 21/9/2025 சண்டே அன்னைக்கு சர்வ மகாலய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையாக வந்துடுறது. இதுதான் மகாலபக்ஷம் 2025க்கான டேட்ஸ். இதில் கஸ்டமைஸ்ட் மகாலபக்ஷ தர்ப்பணம் அப்படின்றதுக்கு முன்னாடி மகாலபக்ஷம் என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி ஒரு ப்ரீஃபாக சொல்லிடுறேன். மகாலபக்ஷம் 15 நாளுமே பிரதமையில் ஆரம்பித்து பிரதமை வரைக்குமே எப்படி பொதுவாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுவானாக்கா, மேலே சொர்க்கத்தில் லீவ் விட்டுட்டா அங்கே இருக்கிற பித்ருக்கள் எல்லாருமே பாரத தேசம் வந்துடுறான். நீங்கள் பாரத தேசம் போங்கோ, அவள் செய்யக்கூடிய ஸ்ராதத்தினால திருப்தி அடைஞ்சிக்கோங்க சொல்லி பாரத தேசம் அனுப்பிச்சிடுறா. பாரத தேசம் வரும்போது பொதுவாக அப்பா ஸ்ராதம் அம்மா ஸ்ராதம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம ஆற்றுல பண்ணும்போது 2 பிராமணா வருவா. எப்படி அப்படின்னாக்கா விஸ்வதேவரா அழிச்சுட்டு வரத்துக்கோசரம் ஒருத்தரும், அப்புறம் வசுருத்ர ஆதித்யன்னு சொல்லி அப்பாலேருந்து 3 பேர், இல்லாட்டி வசுருத்ர ஆதித்யன்னு சொல்லி அம்மாலேருந்து 3 பேர், அப்படி தான் பித்திருக்கள் வருவா. நாந்தி பொழுது கல்யாணம் பண்ணும்போது அந்த நாந்தி பண்ணும்போது 2 சைடு பித்திருக்களையும் வச்சு வந்துடுவான். ஆனால் தர்ப்பணம் பண்ணும்போது 2 சைடு பித்திருக்கள் வச்சுருவா. மகாலபக்ஷம் போது பார்த்தோம்னாக்கா சகாருணிக பித்திருக்கள்னு சொல்லி எல்லா பித்திருக்களும் சேர்ந்து வந்துடுறான். தெரிஞ்சவா தெரியாதவா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து வந்துடுறான். ஆகையினால இந்த மகாலபக்ஷத்தை இந்த ஷண்ணவிதி தர்ப்பணத்தில் மகாலபக்ஷம் ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு. ஷண்ணவிதி அப்படின்னு சொன்னாக்கா 96 தர்ப்பணம் பண்ணும் வருஷத்துக்கு. அந்த 96 தர்ப்பணம் பண்ணும்போது தான் நம்ம அந்த வருஷத்துக்கு அந்த தர்ப்பணத்தை முழுசாக முடிச்சோன்னு வரும். 96 பண்ண முடியல அப்படின்னு நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. அநேகர் ரொம்ப சிலர் பண்ணிட்டு இருக்கா. வைத்தியத்தில் சில பேர் பண்ணிட்டு இருக்கா. 96ல் 12 மாத பிறப்பு, 12 அமாவாசை, அதை தவிர யுகாதி அதெல்லாம் வரும், மன்வாதி யுகாதி அதெல்லாம் வரும். அதில் மகாலபக்ஷமும் விசேஷமாக சொல்லியிருக்கு. இந்த மகாலபக்ஷத்தில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்கா, மற்ற எல்லா தர்ப்பணத்துலேயுமே 12 பேருக்கு மட்டும்தான் தர்ப்பணம் செய்வோம். இதில் மட்டும்தான் சகாருணிக பித்திரர்கள், காருணிக பித்திரர்கள் எல்லாருமே பண்ணுவோம். யார் இந்த காருணிக பித்திரர்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, தர்ப்பணம் பண்ணுறதுக்கு தமக்கு சாதம் பண்ணுறதுக்கு சந்ததியே இல்லாமல் தவறி போனவா எல்லோருமே காருணிக பித்திருக்கள். உதாரணத்துக்கு கல்யாணம் ஆகிட்டு பையன் குழந்தை இல்லாமல் வெறும் பொண்ணு குழந்தை மட்டும் பிறந்து போயிருப்பா. அவள் கர்மா பண்ணுறதுக்கு பையன் இருந்திருக்க மாட்டா. இல்லாட்டி கல்யாணம் ஆகிட்டு குழந்தையே இல்லாமல் கூட சிலர் தவறி போயிருப்பா. இல்லைனாக்கா சிலர் கல்யாணமே ஆகாமல் பிரம்மச்சாரியோட தவறி போயிருப்பா. கல்யாணமே பண்ணிக்காமலும் கல்யாணமும் ஆகாமலும் சின்ன வயசுல கூட தவறி போயிருப்பா. அப்படி இருந்தவாக்கெல்லாம் சந்ததி இல்லைன்றதுனால அவள் எல்லாருமே நம்ம பண்ணக்கூடிய இந்த மகாலபக்ஷ ஸ்ராதத்தில் திருப்தி அடைகிறா. ஸோ அந்த பக்ஷம் முழுக்க ஸ்ராதம்னாலே அன்னஹோமமாக பண்ணணும் தான் சொல்லி, ஸ்ராதம்னாலே ஹோமத்தோட பண்ணுறது தான். ஸோ மகாலய பக்ஷம் முழுக்குமே ஹோமத்தோட பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னாக்கா அதை பார்க்கணும், வாய்ப்பு கம்மி. அதுதான் சக்ருது மகாலயம்னு சொல்லி 16 நாளும் பண்ண முடியலனாக்கா ஒரு நாளைக்கு மட்டும் சக்ருதா பண்ணி பண்ணுறதுன்னு வச்சுட்டு இருக்கா வழக்கத்தில். அந்த சக்ருதா பண்ணுறதும் ஹோமத்தோட எல்லாரும் பண்ணுறது முடியறதில்லை. சங்கல்ப சாரதமாகவோ தத்தம் பண்ணி சாப்பாடு போடுறதோ அப்படி சில பேர் பண்ணிக்கிறார். சில பேர் அநேகர் மகாலபக்ஷத்தில் ஒரு நாள் வைத்தியர்களை வர சொல்லிட்டு தத்தமாக பண்ணி அரசுவாயக்காக கொடுத்துட்றா. இந்த மாதிரி ரூபத்தை பண்ணிட்டு இருக்கோம். இதில் 16 நாளுமே
ஹோமத்தோட பண்ணணும் கிடையாது. 16 நாளுமே சாப்பாடு பண்ணணும் கிடையாது. 16 நாளுமே ஹர்ஷாக இருக்கணும். எந்தெந்த நாளைக்கு எப்படி முடியுமா பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. 16 நாளுமே தர்ப்பண ரூபமாக கூட பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. ஒரே ஒரு நாள் மட்டும் வாத்தியாரை வர சொல்லிட்டு நம்ம ஞாபகத்துக்கோசம் அப்பா சாதத்துத்திலோ அம்மா சாதத்துத்திலோ பிராமணாவை வர சொல்லிட்டு வைதிகாவை வர சொல்லிட்டு அன்றைக்கி மகாலயம் உண்டு, அன்றைக்கும் தர்ப்பணம் உண்டு. மற்ற எல்லா நாளுமே தர்ப்பணமும் பண்ணலாம். இதை பற்றி தான் இதுதான் இந்த கஷ்டவேஷ் மகாலட்ச தர்ப்பணம் வீடியோ. அதாவது மகாலட்சம் முழுக்கவுமே தர்ப்பணம் செய்யறதுக்கான வீடியோ. அதை கஸ்டமைஸாக பண்ணி தருது. கஸ்டமைஸாக எதுக்கு கஸ்டமைஸாக வேணும் அப்படின்னு சொன்னாக்கா, அமாவாசை தர்ப்பணத்துக்கே கஸ்டமைஸாக தேவைப்படுது புதுசாக பண்ணுறவாளுக்கு. மகாலட்சத்தில் ஒவ்வொருத்தருக்குமே அந்த ரிலேஷன் மாறும். அந்த காரணிகள் புத்தர்கள் எல்லாருமே ஒன்றா இருக்காது. அப்படின்றதுனால அவாவாளுக்கு அந்த காரணிகள் புத்தர்களுக்கு அதற்கேற்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கறது அப்படின்றது தான் இந்த வீடியோ. இதில் அண்ணா தம்பி எல்லாம் ஒன்றா இருக்கா அப்படின்னாக்கா, சாரதம் பண்ணும்போது சேர்ந்து பண்ணிவிடுவோம். அண்ணா ஆத்துலையோ தம்பி அதில் ஒன்றா சேர்ந்துட்டு ஒருத்தர் பண்ணுவா இன்னொருத்தர் சேர்ந்து இருப்பா. ஆக்சுவலாக சாரதில் பண்ணக்கூடாது சொல்லியிருக்கு. ஒரே ஆற்றுலேயே இருந்தால் கூட தனித்தனியாக பண்ணணும். ஒன்றா பண்ணணுன்னாக்கா ஒரே ஒரு கண்டிஷன், பால் கூட தனியாக காய்ச்சக்கூடாது. ஒன்றா கூட்டு குடும்பமாக இருந்தாக்கா ஒரே சாதமாக பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கு. அதுலேயும் தனித்தனியாக அவபாசம் பண்ணி பண்ணுறது தான் விசேஷம். ஒரே ஆற்றுலேயே கிரகத்திலே பண்ணாலும் தனித்தனியாக அவபாசம் பண்ணி தனித்தனியாக பிராமணா வச்சு பண்ணுறது தான் விசேஷம். அது வழக்கத்தில் நிறைய இடத்துல இல்லை. தர்ப்பணம் பண்ணும்போது மந்திரங்கள் ஒன்று தான். அண்ணா தம்பி இல்லாமல் ஒரே மந்திரம் தான். இந்த கஷ்டவேஷ் தர்ப்பணம் வீடியோ நிறைய பேர் அமாவாசை தர்ப்பணம் வீடியோ வாங்கியிருக்கேன். அது எல்லாருக்குமே ஒரே மந்திரம் தான். ஆனால் நீங்கள் சாரதம் ஒன்றா பண்ணுறது தனித்தனியாக பண்ணுறது எப்படி இருந்தாலும் மகாலபக்ஷ தர்ப்பணம் தனித்தனியாக தான் செய்யணும். அண்ணா தம்பி ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, அண்ணாக்கான காரணங்கள் புத்திரர்கள் வேறையாக இருப்பா, தம்பிக்கான காரணங்கள் புத்திரர்கள் வேறையாக இருப்பா. உதாரணத்துக்கு அண்ணாவுக்கு மச்சினர் இருப்பா. மச்சினர் இருக்கானாக்கா அவரே மாமனார் மாமியாருக்கு பண்ணிவிடுவா, இவர் தர்ப்பணம் பண்ணுவார். தம்பிக்கு அவரோட மச்சினர் இல்லை அப்படின்னாக்கா அவன் மாமனார் மாமியாருக்கு யார் கரை சேர்க்கறது? தம்பி தான் பண்ணணும். அண்ணா பண்ண முடியாது. அண்ணாக்கும் மச்சினர் தம்பிக்கு மச்சினர் கூட அண்ணா தன்னோட மச்சினர் தன்னோட மாமனார் மாமியாருக்கு தான் பண்ணுவாள். தம்பியோட மாமனார் மாமியாருக்கு தம்பி தான் பண்ணி ஆகணும். அதில் அண்ணாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ணா பண்ண முடியும், தம்பியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தம்பி தான் பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இப்போ ஒரே குடும்பத்தையும் ஒருத்தர் தவறிப்பட்டு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கு தம்பியாக ஒருத்தருக்கு அண்ணாவாக இருக்கும். அப்படி சொல்லும்போது தர்ப்பணம் பண்ணும்போது ஜேஷ்ட சகோதரன் கனிஷ்ட சகோதரன்லாம் சொல்ல வேண்டி வரும். மந்திரங்கள் நிறையா மாறுறது அப்படின்றதுனால அண்ணா தம்பியாக இருந்தாலும் ஒரே உறவாக இல்லாமல் காரணத்தில் வேறு வேறு இருந்தால் புரதக் பண்ணுறதா உச்சிதம். இதில் வைதிகா டெய்லி தர்ப்பணம் பண்ணி வைக்க முடியுமானாக்கா சர்வநிச்சயம் முடியாது, என்னாலையும் முடியாது. ஆகையினால்தான் தர்ப்பணம் கஷ்டமே புக்கு மாதிரி வீடியோ பண்ணி கொடுத்துட்றது. அதை வச்சுட்டு நித்தியப்படி நம்ம செய்துக்கலாம், ரொம்ப சுலபமாக இருக்கும். ஏற்கனவே 4 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். பெருமைக்கு சொல்ல வரல, கான்செப்ட் யூடியூப் சேனலில் தான் ஒரு டீம் ஒர்க் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். இது ஒர்க் ரொம்ப அதிகம். இதில் இன்னும் என்ன இதுனாக்கா, இங்கிலீஷ் சப்டைட்டில், தமிழ் சப்டைட்டில், சம்ஸ்கிருத சப்டைட்டில் அதோடய சேர்ந்து வந்துடுறதுனால ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பண்ணுறதுக்கு வழி இருக்குது. பண்ணுறதுக்கு இப்போ என்னன்னாக்கா ஒரே விஷயந்தான் வேணும் பண்ணுறதுக்கு, ஸ்ரத்தை. பண்ணணுன்ற எண்ணம் இருந்துட்டுனா போதும். 16 தர்ப்பணம் பண்ணுறதுக்கு வழி இருக்குது. மேலும் நீங்கள் 16 பண்ணும்போது ஒரு நாள் வாத்தியம் அரைச்சி பண்ணும்போது அவர்கிட்ட நித்திய தர்ப்பணம் பண்ணுற விஷயத்தை சொல்லிவிடுங்கோ. அதற்கேற்றப்பல அவர் மந்திரத்தை சொல்லிப்பார். இதில் போன வருஷம் முதல் நாள் அன்றைக்கி மாசப்பருப்பு வந்துடுது, மறுநாள்லேருந்து மகாலபக்ஷம் ஆரம்பித்து அப்படியே வந்துடுது. பட் இந்த வருஷம் நிறையா மந்திரங்கள் மாறுறது. என்ன எதனாலனாக்கா, ஆவணி மாதத்தில் ஆரம்பித்து புரட்டாசி மாதத்தில் முடிகிறது. ஆகையினால இன்னமும் கான்சென்ட்ரேட் பண்ணி வீடியோ பண்ணும். நேரில் பண்ணி வைக்கும்போது ஈஸியாக செஞ்சிடலாம். வீடியோஸில் பண்ணும்போது நிறைய நுணுக்கங்கள்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு வாட்டிக்கு 2 ரீசெக் பண்ண வேண்டியிருக்கு, கரெக்டாக இருக்காலாம் பார்க்கணும். அதனால் ரொம்ப சீக்கிரமாகவே ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நிறைய ஒர்க் இருக்குதுல்ல, ஒரு கஸ்டமைஸ் ஸ்தாபனம் பண்ணுறதுல நிறைய ஒர்க் இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஜூலை 31 ரெஜிஸ்டர் பண்ணும்போது இந்த அமௌண்ட், ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 15 ரெஜிஸ்டர் பண்ணலனாக்கா இந்த அமௌண்ட், ஆகஸ்ட் 15
ஆகஸ்ட் 25க்குள்ள ஆகஸ்ட் 16லேருந்து ஆகஸ்ட் 25க்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணுறவாளுக்கு இஃப் ஒன்லி பாசிபிள் நாங்கள் எங்ககிட்ட கேட்டுக்கோங்க பண்ண முடியுமான்ட்டு. ரொம்ப நேரம் நெருக்கமாக இருக்குது. இஃப் ஒன்லி பாசிபிள் அப்படின்னா தான் இந்த அமௌண்ட். ஏன் மாறுறது அப்படின்னாக்கா வேலைகள் அதிகம். சீக்கிரம் சொல்லிட்டா எங்களுக்கு ஈஸி, லாஸ்ட் அமௌண்ட்டை சொல்லிட்டோன்னா கஷ்டம். இந்த ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எப்படின்னாக்கா இந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. ரேசர் பே லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஜிபேலையும் பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னாக்கா இம்மீடியட்டாக மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மேட்டில் டீட்டெயில்ஸ் வேணும். உங்கள் கோத்திரம் 6 பேர், அந்தாத்து கோத்திரம் 6 பேர், அதை தவிர காருண்ய பித்திருக்களுடைய உங்களுடைய பேர் என்ன கோத்திரம், காருண்ய பித்திருக்களுடைய கோத்திரம் பேர், உங்களுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்றத சொல்லணும். அப்பாவுக்கு தம்பி அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு சித்தப்பானாக்கா என்னுடைய சித்தப்பா, அப்பா வழி சித்தப்பா, இல்லாட்டி கனிஷ்ட பித்ருவியம், அது தெரிஞ்சுதான் சொல்லுங்க. தெரியல கிளியராக கேட்டுக்கோங்க. நான் கூட அது என்னன்னு தெரியலக்கா நான் சொல்கிறேன். அது தெரிஞ்சாதான் நம்ம ரெக்கார்டு பண்ண முடியும். இதில் சிலர் என்ன செஞ்சிடறானாக்கா பசங்க இருக்கிறவாளுக்கும் கொடுத்துட்றான். பசங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் வந்து தத்த கோத்தா தத்த சம்மனஹான்னு சொல்லி தான் பண்ணணும் அப்படின்ட்டு. பசங்க இல்லாதவாளுக்கு தான் பேர் கோத்திரம்லாம் சொல்லி தர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அது தெரியலனாலும் இங்கே என்னை கேளுங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் ஃபோன் பண்ணி கேட்கலாம், இல்லை வாய்ஸ் மெசேஜாகவும் அனுப்பலாம். வாட்ஸ்அப்பில் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஆனால் இம்மிடியேட்டாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. டிலே ஆக நமக்கு பண்ணுறதுக்கு முடியலனாக்கா சிரமம். பேமெண்ட்டும் ரெஜிஸ்ட்ரேஷனும் பேர் ஒன்றா கொடுக்கணும், அப்போ தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். முதல்ல பேர் கொடுத்துட்டு அப்புறமா ரெஜிஸ்டர் பண்ணுறேன் அப்புறம் பணம் கட்டுறனாலும் சிரமம். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணி ஒரு லிங்காக ஷேர் பண்ணிவிடுவோம். அதை நீங்கள் வந்து டவுன்லோடும் செய்து கொள்ள வேண்டாம். டவுன்லோடு செய்து கொள்ளாமல் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான விஷயம். இவ்வளோ ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த வருஷத்துக்கான மகாலபக்ஷம் 2025 உடைய இந்த கஸ்டமைஸ்ட் மகாலபக்ஷம் தர்ப்பணம் வீடியோ வாங்கிட்டு ஆத்மார்த்தமாக தர்ப்பணம் பண்ணிட்டு காரணத்துக்கு எல்லோரும் திருப்தி அடையணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து 6 கடமை பொதுவாக சொல்லியிருக்கு கலியுகத்துக்கு. தானம் வாங்கணும், தானம் கொடுக்கணும், வேதம் கற்றுக்கணும், வேதம் சொல்லிக் கொடுக்கணும், ஸ்ரார்த்தம் பண்ணணும், ஸ்ரார்த்தம் பண்ணி வைக்கணும். அந்த ஸ்ரார்த்தம் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் தர்ப்பணம் பண்ண போகிறது. மகாலபக்ஷிய ஸ்ரார்த்தம், அமாவாசை ஸ்ரார்த்தம் தர்ப்பணம்லாம் பண்ணிட்டு இருக்கு, ஸ்ரார்த்தம் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஸ்ரார்த்தம் பண்ணி வைக்கணும் அப்படின்றது தான் நம்ம செய்யக்கூடிய இந்த டிஜிட்டல் வீடியோ புக். இது புக்குக்கான காசு தான் இது. இந்த வாங்கிட்டு எல்லோரும் ஆத்மார்த்தமாக இந்த வருஷம் மகாலபக்ஷத்தை நல்லபடியாக பித்திருக்களுக்கு திருப்திப்படுத்தணும், காரணிய பித்திருக்களோட சேர்த்து எல்லா பித்திருக்களும் திருப்திப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராம் ராம். ஓம் நம சிவாய். சதம் ஜீவேம சரத சவீராஹ தீர்காயுஷ்யமஸ்து யஜமானஸ்ய கிருஹே நித்ய கல்யாண சமிருத்திரஸ்து ததாஸ்து. ராம் ராம்.